வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விரல் எவ்வளவு அதிகமா இருக்கும்? இங்க பார்க்கும்போது கண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண் இருக்குது. கண் எவ்வளவு ஒரு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதோட மத்தேயு 6வது அதிகாரம் வசனங்கள் 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா எல்லா மக்களுக்கும் கண்கள் இருக்கு. அது எப்படி சரீரத்தோட விளக்கா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த வசனத்தை தியானிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தபடி சங்கீதம் 49 அதிகாரத்துல என்னுடைய வாயை ஊமை மொழியால் திறப்பேன்னு சொல்லி இருக்காரு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பேசின வார்த்தைகள் அநேக வார்த்தைகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? பார்க்கும்போது அவர் சாலமோனிலும் மிகப்பெரிய ஞானியா இருக்கிறாரு. அவருடைய சாலமோனுடைய வார்த்தையோட அந்த பொருளை அறிந்து கொள்றதுக்கு மிகவும் அரிதாக இருந்தது சாதாரண ஒரு மக்கள். அதோட மேன்மையை கேட்டு காதால கேள்விப்பட்டு தென் தேசத்து ராஜஸ்திரி அதை கேட்கறதுக்கு போனாங்க. அப்ப அவங்க கொடுக்கறது உங்க முன்னால இருக்கிற அந்த ஜனங்க எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள், உங்களுடைய ஞானத்தை இவங்க கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அதை விட பெரிய ஞானியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை குறித்து நம்ம கவனிக்கணும். அவர் சொல்றாரு கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கு. எப்படி கண் சரீரத்தின் விளக்கா இருக்கு இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு கண் எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. நம்ம நடந்து வர்ற ஒரு வழிக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டா ஒரு முள்ளு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த கண்ணு தெரியல நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க, முடிச்சிருவோம் இல்லையா? சோ நமக்கு நம்ம சரீரத்துக்கே அது ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு. அந்த ஒரு கஷ்டத்துல இந்த கண் நம்மளை பாதுகாக்கக்கூடியதா இருக்குது இல்லைங்களா? இப்ப பாருங்க, இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். நல்லா கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் ஃபுல்லா இருட்டா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. அதனால அவருக்கு என்ன ஒரு பலன் சொல்லுங்க? அவருக்கு வெளிச்சமா இருக்குதான்னு தெரியாது, இருளா இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன் சொல்லுங்க? கண் எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்குது மனுஷருக்கு, எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்குது நம்ம பாக்குறோம் கண்ணு. அப்ப அவர் எந்த ஒரு கண்ணை குறித்து சொல்றாரு? கண்ணு எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கு, சரீரம் தெளிவா இருக்கா, அதோட அர்த்தம் என்ன? கண்ணு நல்லா இருக்கிறவங்க அவங்க சரீரத்தின் செய்கை கரெக்டா இருக்குதான்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க இல்லைங்களா? கண்ணு சரியா இருக்கிறவங்க அவங்க செய்கை அவங்களுடைய நடக்கை எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது சரீரம் முழுவதும் தெளிவா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா அவங்க செய்கை எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையோட அர்த்தம். அப்ப அவர் சொல்லும் போது எந்த ஒரு கண்ணை பத்தி சொல்றாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா. இந்த ஒரு காண்கிற இந்த மாம்ச கண்களை பத்தி அவர் பேசல, இன்னொரு கண்களை பத்தி அவர் பேசியிருக்காரு. அது என்ன ஒரு கண்ணுங்கிறத பார்க்கும்போது அது மனக்கண்ணுன்னு சொல்லலாம், மனக்கண், அறிவுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்புறம் பார்க்கும்போது ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இதுல ஒரு காரியம் எடுக்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கு. அதில் நடக்கிறவர்கள் சிலர் சொல்லப்படும், கண்டுபிடிக்கிறவங்களே சிலரும் சொல்லிடு. எந்த கண்ணால் இந்த கண்ணால கண்டுபிடிக்க முடியுமா அந்த வழியை, அது எங்க இருக்குன்னு? சரி, அந்த ஜீவனுக்கு போற வழியில நம்ம நடந்துட்டு இருக்கோம். எந்த காலம் நடந்துட்டு இருக்கோம்? இந்த காலம் நம்ம நடந்துகிட்டு இருக்கோமா? அதுக்கு இன்னொரு கால் தேவை இருக்கு இல்லையா? ஆவிக்குரிய கால்கள். அப்போ செவி கூட பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசும்போது அநேகர் உட்கார்ந்து கேட்டாங்க. எல்லாருக்காகவும் திறந்துதான் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு. அதனால பலன் இல்லை, இன்னொரு கால் தேவையா இருக்குது அதுக்கு இல்லைங்களா? கைகள் நற்கிரியன்னு சொல்லும் போது ஆவிக்குரிய கைகள் ஒண்ணு இருக்கு, அது கூட இல்லையா? இந்த கைகளால செய்கிற நற்கரிய இன்னைக்கு உலகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஓம் எடுத்துக்கலாம், எவ்வளவு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இன்னொரு கை இருக்கு, அந்த கையால செய்யற நற்கரியை தான் தேவனால் அங்கீகரிக்கப்படும். அந்த ஆவிக்குரிய கால்களால் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் ஜீவனுக்குரிய ஒரு வழியில போக முடியும்.
இந்த காலால அவர் எந்த வகையில வழியை சுத்தம் பண்ணி நடந்து போனா கூட அந்த ஜீவனுக்கு போற வழியில போக முடியாது இல்லைங்களா. அப்போ இன்னொரு கண்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் வசனங்கள் 13, 14 வாசிக்கலாம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவர்கள். பாருங்க, உங்கள் கண்கள் காண்கிறதுனால் அவைகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்றாரு. இப்போ எந்த வசனம் வாசிங்க? 13 தானே? 13 வாசிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன். இப்ப பாருங்க, இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் அந்த ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்லி இருக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை நிறைய இடத்துல எழுதி கொடுத்துருக்காரு. எல்லாருடைய கண்களும் அதான் என்ன பண்ணிச்சு பார்த்தது. யாருடைய கண் அதை பார்த்தது? வேதத்துக்கு யாருடைய கையில இருந்துச்சு? வேதம் வேத பாடலுடைய கையில வேதம் இருந்துச்சு இல்லைங்களா. அவர் வந்திருக்கிறாரு, அவரே பிரசங்கம் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு கண் இல்லை, எந்த ஒரு கண் இல்லை. அதை கண்டு கொள்ற வந்திருக்கிற இவர் தான் கண்டு கொள்ளக்கூடிய கண் இல்லை. மாம்ச கண்கள் அவரை பார்த்துச்சு, அவருடைய செய்தியெல்லாம் பார்த்துச்சு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டு கொள்றதுக்கு இன்னொரு கண்கள் தேவையா இருக்கு. அந்த கண்கள் என்ன கொடுக்கப்படும். அதான் சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனால் உங்கள் காதுகள் கேட்கிறதுனால் அவர்கள் பாக்கியம் உள்ளது. பாருங்க, எவ்வளவு பேருடைய கண் கண்டுச்சு. 5000 பேருக்கு போச்சுட்டாரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கு ஜனங்கள் ஒரு பின்னால் வந்தாங்க. எல்லாருடைய கண்ணு அவர் பார்த்துச்சு. ஆனா இன்னொரு கண் யாருக்கு தான் திறக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா? 12 சீடர்களுக்கு தான் திறக்கப்பட்டுச்சு அந்த கண்கள். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதுனால் அவர்கள் பாக்கியம் உள்ளது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அநேக தீர்க்க தரிசிகள் காணணும் கேட்கவும் விரும்பினாங்க. இந்த ஒரு காரியத்தை அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்லா தெளிவா சொல்ல இருப்பாங்க. யோவான் 9வது அதிகாரம் வசனங்கள் 39, 40 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் கூடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். பாருங்க, காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராக முடியாது. யார் இந்த காண்கிறவர்கள்? வேதம் யாருடைய கையில இருந்துச்சு? அவங்க காண்கிறவர்களா இருந்தாங்க. அவங்க கண்ணு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா குருடாயிடுச்சு. அதுதான் சொல்றாரு, இந்த வசனம் முழுவதும் அந்த அதிகாரம் முழுவதும் அந்த குருடனுடைய கண்ணை திறந்தத அது குறித்து அங்க பேசிட்டு வர்றாரு. அந்த இடத்துல வந்திருக்கிறவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறத எந்த கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுன்னு தெரியுங்களா? ஏகப்பட்ட பேர் அங்க இருந்தாங்க. ஒரே ஒருத்தருடைய கண்ணு தான் அங்க திறந்துச்சு. யாருடைய கண் தெரியுமா? அந்த குருடனுடைய கண் தான். அவங்களுக்கு திறக்கப்பட்டது இந்த கண் இல்லை. இந்த கண் திறக்கப்பட்டதை தான் அவங்க பாக்குறாங்க. அவனுக்கு இன்னொரு கண் திறக்கப்பட்டுருச்சு. அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, 30வது வசனம். அதற்கு அந்த மனுஷன் 29, 30 வாசனம். 29 வாசனம். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தான் என்று அறிவோம் என்றார்கள். இது யார் சொல்றது இந்த வார்த்தைய? வேதம் பாருங்க, கையில வேதம் வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, அவர் தேவனிடத்துல இருந்து வந்திருக்கிறார்ன்றது இந்த ஒருத்தனுடைய கண் தான் திறக்கப்பட்டிருக்கு. அதுதான் கீழே சொல்றாரு. இன்னும் அருமையான வார்த்தை சொல்றாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்ல, ஒரு தேவ பக்தியா இருந்தா அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லும் போது, இந்த காண்கிறவர்களா இருந்து குருடன என்ன பண்றாங்க தெரியுமா? முழுவதும் பாவத்தில் பிறந்து நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு அவங்களுக்கு தள்ளி விட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த மனுஷோட கண் தான் திறக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தான் தேவனுடைய குமாரன் அவனுக்கு தான் சொல்றாரு. சொல்லும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான் தேவகுமாரன். இன்னொரு இடத்துல தேவகுமாரன்னு சொல்லுவார். ஆனா அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. வந்திருக்கிறவர் நீர் தானா, நீ தேவகுமாரன்னு எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு. அவ்வளவுதான், விழுந்து வச்சுப்பாருங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஆமான்றது அதோட அர்த்தம் இல்லையா? அவங்க கண்ணு என்ன பண்ண திறக்கப்படல அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த யூத மக்கள் அவர் வந்திருக்கிறவர் இவர் தான் அப்படிங்கிறத அவங்க இன்னொரு கண் கொண்டு பார்க்க வேண்டியது அவசியமா இருந்துச்சு. அந்த ஒரு கண்ணை திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. இன்னொரு வசனம் போய் வாசிக்கலாம் அவருடைய நிலைமையை பற்றி. ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8 10 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 11:8 வாசிக்கலாம். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அன்றையும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கனநித்திரையின் ஆவி அவங்க கண் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா திறக்க நல்ல கனநித்திரையின் ஆவி அவர்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் வந்திருக்கிறவர் அவர் தான்னு கண்டுகொள்ள முடியும். இன்னும் கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நாம கூட பார்க்கலாம். அது குறித்து எந்த கண்ணால் அவரை பார்க்க முடியும்னு வசனத்தோடு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவங்க கண்ணார கண்டு அவங்க காணல, அவருடைய கண் திறக்கப்படலை, அவங்க குருடராகவே இருந்துட்டாங்க. அடுத்தபடி பாத்தீங்கன்னா சுவிசேஷம் போய் எல்லாருக்கும் சொல்ல அறிவிக்கப்படுது. அநேகர் கேட்கிறாங்க. நம்ம பார்த்தோம் 12 சுவிசேஷனுடைய செவி திறக்கப்படுது. அப்போ சிலர் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பவுல் பேசுகிறதை கேட்கும்படி கர்த்தர் ஒரு பெண்ணோட செவியை திறக்கிறார். பாத்தீங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாவரம் நிற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியோன் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இருதயம் சொன்ன ஆட்டு கிடையாது, சரி, அதாவது அந்த கண் இது சொல்றது தேவனுடைய வார்த்தைன்னு கேட்கக்கூடிய ஒரு கண்ணை அவங்களுக்கு கொடுக்குறாரு. இது உண்மையா தேவனுடைய வார்த்தை தான். அப்ப எல்லாரும் கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஸ்திரியோட கண் அங்க திறக்கப்படுது. அவங்க என்ன பண்றாங்க, டக்குன்னு தேவனுடைய வார்த்தைய ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப சொல்லுங்க, நம்முடைய கண் திறந்திருக்கா திறக்க இல்லையா? நாம இந்த இடத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு எல்லாருடைய கையில வேதம் இருக்கு, எல்லாரும் அதை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருடைய கண் திறக்கப்பட்டிருக்கா? இப்ப நம்முடைய கண் திறக்கப்பட்டிருக்காங்கிறது நாம நிதானிச்சு பார்க்கலாம். நம்ம கண் திறக்கப்பட்டிருக்குன்னா நம்ம எதை குறித்து கேள்விப்படுறோம்? தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு சொல்றது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு வேதம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோவான் ஸ்நானன் சொல்ற பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் தாழ்த்தப்படும் சொல்ற. அப்ப அந்த கண் கொண்டு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு யார் சொல்றது? உலக கிறிஸ்தவ சொல்றது. தேவனுடைய ராஜ்யமே நாம தான். இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் சமமா இருக்கணும். இப்ப நம்ம சபையில குடும்பமா இருக்கோம், சமமா இருக்கணும் இல்லைங்களா? அந்த வசனம் நம்ம இடத்துல என்ன பண்ணிருக்கு, நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஆனா உலகத்துல இது நிறைவேறுதான்னு பாருங்க. சமமா இருக்கிறாங்களாங்க? அங்க இருந்து இங்க என்ன பண்றாங்க, நான் மேல நான் கீழன்னு இங்கே மேலும் பள்ளம் ஆயிடுச்சு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இவங்க தான் சொல்றது பொய். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் தாழ்த்தப்படும். இது சபையிலே கிடையாது. இது இல்லாத ஒரு சபை இருக்குமானால் அது கூட என்னதான், கண் திறக்கப்படாத கண் குருடா இருக்கிற சபை தான். எங்க ஒரு சமமானது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. இப்போ நாம எந்த கண் கொண்டு பார்க்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வரல. தேவனுடைய ராஜ்யம் வந்தா எப்படி இருக்கும்? அங்க அக்கிரமம் இருக்காது இல்லையா? துன்மார்க்கன் அங்க செழிக்க மாட்டான், நீதிமான் செழிப்பான் அந்த ராஜ்யத்துல. அந்த கண் கொண்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நம்முடைய கண் திறக்கப்பட்டிருக்கா இல்லையா? பாருங்க, ஒவ்வொரு காரணமும் நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். நம் கண் திறக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த லீதியாருடைய உள்ளத்தை திறந்தது போல தேவன் நம்முடைய கண்ணை திறந்திருக்கிறார். திறந்ததுனாலதான் தேவனுடைய மகத்தான இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் யாருக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு? கண் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். நம்ம இதுல ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஒரு காரியத்தை. 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவன் சாத்தான் பிரபஞ்சத்தின் தேவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்? மனதை குருடாக்கி வச்சிருக்கான், மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்த அற்புதங்கள் நமக்கு தேவன் அருமையா சத்தியத்தை கொடுத்திருக்காரு. சாத்தான் வந்து என்ன பண்றான்? ஒரு கண்ணை திறந்து பார்க்க விட்டுறான், ஆனா இன்னொரு கண்ணை குருடாக்கிடுறான். பலன் என்ன? உலகத்துல எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, அறிவாளிகளுக்கு, ஞானிகளுக்கு எல்லாருக்கும் தான் கண்ணு இருக்கு. பலன் என்ன இருக்கு அவங்களுக்கு? இந்த உலகத்துல அவங்க வாழ்ற வாழ்க்கை 50 வருடம், 60 வருடம், 70 வருடம், 90 வருடங்கள் வரைக்கும் என்ன பண்ணாங்க? வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பலன் ஏதாவது இருக்கா? ஒரு பலனும் கிடையாது இல்லையா? சோ அவங்களுடைய மனக்கண்ணு குருடா இருக்கிறது. மனக்கண் திறந்து இருக்கிற ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும்? அப்ப பிரபஞ்சத்தின் தேவனுடைய வேலை, அவங்க கண் திறந்துட்டா பரவாயில்ல, திறக்கட்டும், மனக்கண்ணை குருடாக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப அதாவது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு. இன்னொரு வசனம் கூட அதிலேயே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம், 2 கொரிந்தியர் 11:3 வாசிக்கலாம். ஆகிலும் கற்பமானது தன்னுடைய சந்தனத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெட்டு போகுவோம் என்று பயந்திருக்கிறேன். கெடுக்கப்படுமோன்னு பயந்திருக்கேன்னு சொல்றாரு. தேவன் நம்முடைய கண்ணை திறந்திருக்கிறாரு. இப்பிரபஞ்சத்தின் தேவன் நம்ம கண்ணை குருடாக்குறதுக்கு நம்ம பக்கம் ஒரு பக்கம் சுத்தி வந்துகிட்டு இருக்கான். அதனால சொல்றாரு, அந்த உண்மையில இருந்து நம்முடைய மனது விளக்கப்படுமோ, அந்த கண் குருடாயிடுமோ அப்படின்னு நான் பயந்திருக்கேன்னாங்க அவர் சொல்றாரு. இது இப்படிதான் இதுதானா, இதை குறித்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதே வார்த்தையை சொல்லியிருக்காரு. வாசிங்க லூக்கா 11வது அதிகாரம் வசனங்கள் 35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது 34 வாசிங்க. கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்போ இந்த கண்ணுக்கு குறித்து நாம ஒரு விளக்கம் கொடுக்கணும். இப்ப பாருங்க, நம்ம கண் திறந்திருக்கு, உலகத்தாருடைய கண் குருடா இருக்குங்கிறத எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சலாம்னு பாத்தீங்கன்னா, சரீரத்தின் செய்கையை தான் சொல்றாங்க. கண் சரீரத்தின் விளக்கா இருக்கு. நம்ம கண் கொடுக்கப்பட்டிருக்கு, கண் திறக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்முடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்முடைய யோசனை. இப்ப மனக்கண்ணில் நம்ம என்ன பண்ண, காலையில் எழுந்தினோட சபை குடுகைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதுதான் கண்ணு. கண் குருடா இருக்கவங்க காலையில் என்ன பண்றாங்க? எழுந்துச்சோன்ன கோயில் சபைக்கு போகலாமா, அங்க போகலாமா? இதுதான் கண்ணு. குருடா இருக்க அவங்களோட கண்ணு இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப கண் திறந்திருக்கு, நாம என்ன பண்றோம்? நம்முடைய யோசனை ஃபிட் பண்றோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு விட்டுருக்க, மற்ற நாள் கூட நம்ம எங்க போகணும் நம்ம யோசனை பண்றோம். நம்முடைய கண் தெளிவா இருக்கிறதுனால யாராவது கேட்டா சத்தியத்தை போய் சொல்லலாம். இந்த இடத்துல நாம வேற சுத்தப்படி எப்படி நடக்கிறது, ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இந்த வேலை ஸ்தலத்துல நம்ம எப்படி நடக்கிறது அந்த கண் கொண்டு பார்ப்போம். ஒரு எஜமான பார்த்துக்கலாம். ஒரு மாம்சப்படி ஒரு எஜமான் இருக்காரு. இப்ப அந்த எஜமான எப்படி பார்க்கலாம்? தேவன் இந்த எஜமானுக்கு என்ன கீழ்படிஞ்சிருந்து வேலை செய்ய சொல்லியிருக்காரு, அந்த கண்ணோட்டத்தோட பார்ப்போம் இல்லையா? தேவன் சொல்லியிருக்காரு, அதனால இந்த எஜமானுக்கு நான் கீழ்படிஞ்சிருக்கிறோம். இது மனக்கண், கண்ணோட பார்க்கறது. அப்ப நம்ம வேலை எப்படி செய்வோம்? அந்த ஒரு எஜமானுக்கு உண்மையா நம்ம வேலை செய்வோம். சரி, நம்ம மனக்கண் குருடா இருக்குன்னு வச்சுடுங்க, அந்த எஜமானுக்கு என்ன பண்ணுவோம்? அவர் பார்க்கும்போது நல்லா வேலை செய்வோம், அது போனதுக்கு அப்புறம் அப்பா போயிட்டாப்பா வந்து உட்காந்துருவோம். இது நடக்குதா இல்லையா? சரி, நம்ம என்ன பண்றோம்? நம்ம எஜமான் பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருக்காரு, இந்த எஜமான் போயிட்டாரு, அவருடைய கண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அந்த எஜமானுக்கு உண்மையா வேலை செய்யும். இது நம்ம மனக்கண் திறந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். குடும்பத்துல எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய கண் திறந்திருக்காங்கிறது. ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட எப்படி நடப்பாங்க அப்படிங்கறத கூட நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமா? கர்த்தருக்கேற்ற சிச்சையில் வளர்ப்போம் இல்லையா? இப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய இந்த ஒரு கண் குருடாயிடலாம். நம்ம யோசனை, நம்ம எங்க போகலாம், என்ன செய்யலாங்கிறத நம்ம யோசனையில ஃபிட் பண்ணிட்டு தான் இந்த கண் அதுக்குதான் ஒர்க் பண்ணுது. நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம ஃபிட் பண்றோம் பாருங்க, அதான் சரியான
கண், தேவன் கொடுத்த கண். அந்த இடத்துக்கு போறது இந்த கண் ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? சோ இப்போ அந்த காரியத்தை பத்தி சொல்ற, அந்த ஒரு கண் இருளாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கை ஆயிரு, உன் கண் குருடாகாதபடி எச்சரிக்கை ஆயிருன்னு சொல்ற. அந்த கண் குருடாயிட்டா என்ன ஆயிடும்? நம்ம செய்தியெல்லாம் தப்பாகிட்டே இருக்கும். தவறான இடத்துக்கு போகிறதுக்கு கண்ணு வேலை செய்யணும். தீமை செய்யலாம், தப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். தேவன் அதெல்லாம் பார்க்கறது கிடையாதுன்ற எண்ணங்கள் வந்துடும். கண் சொருகி போயிடும். இன்னும் வசனம் இருக்கு, கண் சொருகி போன குருடன்னு சொல்றாரு அங்க இல்லையா? அதனாலதான் கண் இருட்டாகாதபடி எச்சரிக்கையா இருங்க சொல்றேன். இப்ப நம்மளோட கண் திறந்திருக்காங்கிறத நம்ம வசனத்துல வச்சு அழகா பார்க்கலாம். அது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருங்க பாருங்க, அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா முக்கியமா ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்காரு பாருங்க. அது தேவ சித்தமா இருக்கு. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். 1:19. நம்மிடத்தில் காண்பிக்கும் தன்னுடைய வல்லமையின் மகா மேன்மையான நாளுக்கும் விண்ணதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் அப்போஸ்தலர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு மனக்கண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனக்கண்? தேவன் கிறிஸ்துவ மரித்தோருக்கு எழுந்திருக்கார், அவருடைய வலது பரத்தில் வச்சிருக்கிறார். எல்லா அதிகாரமும் அவருக்கு தான் கீழ்பட்டிருக்கு. அவருடைய சித்தத்தின்படிதான் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமி அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. தேவன் அனுமதி கொடுத்திருக்காரு, அது வரைக்கும் தான் தீமை நிலைச்சிருக்கும். அவருடைய காலம் வரும்போது அங்க தீமை நிக்க முடியாது இல்லைங்களா? அதை சொல்றாரு, அவர் மரித்தோருக்கு எழுப்பி இருக்கிறாரு. அவருடைய விசுவாசிக்கிற நமக்கு என்ன ஒரு மேன்மை வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம அறிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இந்த மனக்கண்கள் நமக்கு சரியா இருந்தாலும் நம்மளுடைய செய்கை சரியா இருக்கும். பாருங்க, இப்ப நம்மளுடைய அழைப்பு என்ன, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? இப்ப நாம் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? நாம் தேவனுடைய புத்திரராகும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஒரு கண் எப்போதும் வெளிச்சமா இருக்கணும். இந்த ஒரு கண் குருடாயிடுச்சுன்னா நம்ம தேவனுடைய புத்திரன்றது மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு ஒரு வசனம் சொல்லுது. அப்ப தேவனுடைய புத்திரா இருக்கணும், நானும் இப்படிதான் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்ப தேவனுடைய புத்திரங்கிற ஒரு எண்ணம் மறந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனக்கண்ணு அந்த இடத்துல குருடாயிடுச்சு. அப்ப நம்ம செய்தி எப்படிப்பட்டதா தான் இருக்கும்? பரிசுத்தமா இருக்குமா? அசுத்தமா செய்ய ஆரம்பிச்சிடும். பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமானதுன்னு பாருங்க. நம்ம மனக்கண்கள் அவ்வளவு ஒரு முக்கியமான இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல இந்த ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களால இந்த உலகத்தை நம்ம பார்க்கணும். பாக்குறோமா நாம அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் எந்த நிலையில இருக்கு? ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாமல் போயிருக்கிறார். இப்பொழுது மனந்திருக்க வேண்டும் என்று எந்த போன்ற மக்கள் அறியாமையின் உள்ள காலம். யாருக்கு இது அறியாமையின் உள்ள காலம்? நமக்கா? உலகம் அறியாம இருக்கு தேவனை. உலகத்தார் செய்யற தப்புகளை நம்ம உட்காந்து எண்ணுவோம், அவங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணப்படலை. தேவன் அவங்களுடைய காரியங்களை கவனிக்கவே இல்லை. ஆனா நாம செய்யற ஒரு சின்ன காரியங்களை விட தேவன் கவனிச்சுட்டு இருக்காரு. நாம இதற்கு வெளிப்பா இருக்கணும். அதை சொல்ல, அவங்க செய்யற மாதிரி நாம செஞ்சோம்னா என்ன ஆயிடுவோம்? நம்முடைய மனக்கண்ணு குருடாகிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ தேவன் அவர்களோட என்ன பண்ணல? போராடல். இதை செய்யாது அதை செய்யாதுன்னு அவங்க கிட்ட போய் என்ன பண்ணது? காசு பண்ணவே கிடையாது. இப்ப நாம போயிட்டு அவங்க கிட்ட நீங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு போய் என்ன பண்ண முடியாது? காசு பண்ண முடியாது. அவங்க போக்குல அங்க விட்டுருக்காரு தேவன். அவங்க போய் நம்ம போய் தடை செஞ்சோம்னா நம்ம மேலதான் தீரிடுவாங்க இல்லையா? அவங்க ரோட்ல போகட்டும், நாம அவங்க ரோட்ல போகக்கூடாது. தேவன் உலகத்தை தேவன் அறியாம ஒரு காலத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு எப்போதும் இருக்கணும். அடுத்ததாக ரோமர் 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு
சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துக் கொண்டு இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய புத்திரை வெளிப்படுறதுக்காக தான் இந்த உலகம் காக்கப்பட்டிருக்கு. வேற எதுக்காக இன்னும் காக்கப்படலாம். நம்முடைய அழைப்பு தேவனுடைய புத்திரர் அந்த எண்ணிக்கை க்ளோஸ் ஆகிற வரைக்கும் தான் இந்த உலகம் காக்கப்பட்டிருக்கு. இது நம்முடைய மனக்கண்கள் மூலமா நம்ம பாக்குறது இல்ல அப்படின்னு நம்ம மனக்கண் குருடாயிடுச்சுன்னா நம்ம செய்கை தவறாயிடும். நமக்காக இந்த உலகம் காக்கப்பட்டிருக்குன்ற ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்ப நம்ம மனக்கண்கள் திறந்திருக்குன்னு நம்ம அர்த்தம். அடுத்ததா லூக்கா 21:36 வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கண் மனக்கண் திறந்திருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? விழித்திருப்போம். இது ராக்காலம். சுவிசேஷ யுகம் முழுவதும் ராக்காலம். உலகம் முழுவதும் இருளுக்குள்ள இருக்கு. ஆனா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் பகலின் பிள்ளைகளா இருக்கோம். பகல் வரப்போகுது. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாம இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நித்திரை பண்ணுகிறவர்களா இருந்தா எந்த கண்ணில் நம்ம விழிச்சிருப்போம்? மனக்கண் விழிச்சிருக்கணும். ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மனக்கண்ணு தெளிஞ்சிலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நித்திரை பண்ணிட்டோம்னு இருக்கோம். நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நாம அவருடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய செய்கைகள் எல்லாத்துலயும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கும். அங்க பாருங்க, இன்னும் பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு நம்ம பாத்திரங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போதும் வந்துகிட்டு இருக்கும். இது இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனக்கண்கள் குருடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? அடுத்தது முக்கியமா இப்ப நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பார்க்க போறோம். நம்ம நடைமுறையிலே வச்சு பார்க்கலாம். நம்ம விழித்திருக்கிறோமா இல்லையாங்கிறத நடைமுறையில ஒரு காரியத்தை வச்சு பார்க்கலாம். இப்ப நாம் சத்தியத்தை கேட்டு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று இருக்கோம் இல்லைங்களா? கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் விசுவாச குடும்பத்தாரு பார்க்கிறோம். இப்போ நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு அறியீர்களான்னு இருக்குது இல்லையா? அப்ப ஒவ்வொரு சகோதரருக்குள்ள யார் இருக்குது? கிறிஸ்து இருக்காரு. அப்ப நம்ம ஒவ்வொரு சகோதரன் எப்படி பார்ப்போம்? முதலாவது கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நமக்கு முதலாவது இருக்கும். இதை நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கலாம். மனைவி வந்து கிறிஸ்துவோட கூட உடன்படிக்கை ஏற்படுத்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி பார்க்கலாம்? முதல்ல அவங்க சகோதரியா பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ரெண்டாவது தான் மனைவி. முதல்ல மனைவியை பார்த்து ரெண்டாவது சகோதரியா பார்க்க கூடாது, தவறாகி போயிடும். முதலாவது கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஏதாவது ஒரு அநீதியான தப்பான ஒரு காரியம் செஞ்சோன்னா யாருக்கு விரோதமாயிடும்? கிறிஸ்து உள்ள இருக்காருங்க. அந்த ஒரு ஜாக்கிரதை நமக்கு இருக்கு. அந்த ஒரு எண்ணம் இல்லைன்னு வச்சுடுங்களேன், சாதாரணமா என்ன பண்ணுவோம்? சாதாரண மனுஷர்களா மனைவி தானே அப்படின்னு அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிடும். பிள்ளையா இருக்கட்டும் செய்யுங்க. வீட்டுல குடும்பத்துல பிள்ளையா இருக்குன்னா, பிள்ளை நல்மனசாட்சி உடம்படிக்கை பண்ணிருக்குன்னா முதல்ல எப்படி பார்க்கணும்? பிள்ளைய முதல்ல சகோதரியா பார்க்கணும். பெற்ற பிள்ளையா கூட இருக்கலாம். ஏன்னா கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா தேவனோட அது உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கு. ரெண்டாவது தான் மகளா பார்க்கணும், மகனா பார்க்கணும். முதலாவது நாம மகனா பார்த்துட்டு ரெண்டாவது சகோதரா பார்த்தோம்னா தப்பாயிடும். மகன் தானே அலட்சியப்படுத்திடுவோம். இந்த பிள்ளைக்கு நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணா யாரை பாதிக்கும் தெரியுமா? இந்த சிறியதில் ஒருவருக்கு இடர் உண்டாக்குறது கழுத்துல ஏந்திர கல்ல கட்டி கடல்ல போறது நல்லா இருக்குன்னு சொல்றேன். எந்த சிறிய? அது குடும்பத்துல மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். அது சிறியர் தான். அவங்க இடரை பண்ணா என்ன தண்டனை? கழுத்துக்கு ஏந்திர கல்ல கட்டி போடணுமா? அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பெறவாம இருந்தா கூட நலமா இருக்குங்கிற ஒரு எண்ணம் சொல்றாரு இல்லையா? இந்த ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம பார்ப்போம். சகோதரர்களை பார்க்கும்போது, அவங்க கிட்ட இருந்து பேசும்போது நம்ம எப்படிப்பட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்குள்ளே கிறிஸ்து இருக்காரு.
சகோதரருக்கு விரோதமா கையை நீட்டினோம்னா கிறிஸ்துக்கு விரோதமானது அது. சகோதரரை இடத பண்ணா கிறிஸ்துவை இடத பண்ணதா அர்த்தம். சகோதரருக்கு எதை செய்யறோமோ அது கிறிஸ்துக்கு செய்யறதாக அர்த்தம். சகோதரரை புறம் கூறுனா கிறிஸ்துக்கு விரோதமா பேசுறதாக அர்த்தம். ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துக்கு விரோதமாயிடும். ஒரு சகோதரருக்கு இடத பண்ணா அது கிறிஸ்துக்கு விரோதமான பாவம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. யார் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க தேவனோட, அவங்க கிட்ட நம்மளுடைய செய்கையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அலட்சியப்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். முதல் சகோதரர்கள் அவங்கள சகோதரிகள் தான், சகோதரர் சகோதரி. ரெண்டாவது தான் குடும்பப்படியான ஒரு உறவு நம்ம இருக்கணுங்கிறத வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. நம்ம ஏன்னா ஒரு வசனம் கூட வாசிச்சலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப நம்ம பேசுறது எல்லாம் என்னதுங்க? வேத வசனம் தான். கிறிஸ்து யாருக்குள்ளதான் இருக்காரு? மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. இப்ப பாருங்க, கிறிஸ்து இருக்காரு நமக்குள்ள. இன்னொரு சகோதரன் நம்ம பார்க்கலாம், நம்மளே பார்க்கலாம். எனக்குள்ள கிறிஸ்து இருக்காரு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்க்கலாமா? ஒரு வசனம் 2 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சித்து நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். எனக்குள்ள கிறிஸ்து இருக்காருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில வர்ற பரீட்சை, அந்த பரீட்சையில நம்ம நிக்கிறோம்னா கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு அர்த்தம். அந்த பரீட்சையை நம்ம விழுந்துகிட்டே இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? விழலாம், தப்பு கிடையாது. ஒரு தடவை விழலாம், எத்தனை தடவை விழுந்து எழுச்சி நின்றுலாம். விழுந்துகிட்டே இருக்கிறோம்னா கிறிஸ்து இருக்காரு, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காரு நமக்குள்ள. பரீட்சை நிக்கிறோம்னா கிறிஸ்து நமக்குள்ள வளர்ந்துருக்காருன்னு அர்த்தம். புதிய மனுஷன் இல்லையா? கிறிஸ்து நமக்குள்ள இருக்காருன்னு நானும் எப்படி நிதானிச்சுக்கலாம்? இப்படி தெரிஞ்சுக்கலாம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. எப்படி நான் இந்த இடத்துல விட்டு கொடுத்தேன்? எப்படி இந்த சூழ்நிலை கடந்து வந்து பார்த்தா இது நான் அல்ல கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, சகோதரர்களுள்ள கிறிஸ்து இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த கண்ணோட பார்த்தா தான், அதான் சொல்றாரு இந்த ஆவிக்குரிய கண்கள், இந்த கண்ணோட பார்த்தா தான் கிறிஸ்துவ கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு சகோதரருக்கு எத்தனையோ பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் மத்தியிலையும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? கிறிஸ்து இது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? ஒருத்தர்கிட்ட அதிக விசுவாசம் இருக்கலாம், அது என்னது? கிறிஸ்து தான் அது இல்லையா? தன்னுடைய இக்கட்டான நிலையில கூட தேவனோட விசுவாசமா இருக்காரு, அது கூட கிறிஸ்து தான். ஒவ்வொரு சகோதரர்களும் கிறிஸ்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த கண்ணோட பார்த்தோம்னா எல்லாருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம், உண்மையா காரணம். இது நம்ம அந்த கண்ணு நம்ம ஓப்பன் ஆன கண்ணு எப்போது நம்ம இந்த கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கணும் குடும்பத்துல. அப்போ நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, சகோதரருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். தேவனுடைய காரியத்துக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, தன்னுடைய சூழ்நிலையில அவர் தேவனுக்கு எவ்வளவு உறுதியா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குள்ள கிறிஸ்துவ பார்க்கலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பார், அவர் எழுந்து நிற்கும் போது கிறிஸ்து அவருக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகல, அவருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படல, கிறிஸ்து அவருக்குள்ள இருக்காரு. அழகா கண்டுபிடிக்கணும். இந்த கண்ணோட நம்ம குடும்பத்தை பார்க்கணும். நாம ஒரு குடும்பம், ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க போற விசுவாச குடும்பம். இந்த குடும்பத்தை பற்றி ஒரு செகண்ட் சொல்லணும்னா பாருங்க, இந்த குடும்பம் ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, ஒரே விசுவாசம், ஒரே இடத்துக்கு போறன்ற நோக்கத்துல இருக்குது. ஆனா இந்த குடும்பம் எல்லா இடமும் சிதறி போயிருக்கு. சரீரப்படி வெவ்வேறு இடத்துல இருக்குது, ஆவியின்படி ஒன்னா இருக்கு. மாம்சப்படியான ஒரு குடும்பம் சரீரத்தின்படி ஒன்னா இருக்குது, ஆவியின்படி வெவ்வேறு இடத்துல இருக்கு. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ஆவிகள். அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு வித்தியாசம்.
ஆனா 2 குடும்பத்துல நாம இருக்கிறோம். ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கோம், மாம்ச குடும்பத்துல இருக்கோம். சரி, அடுத்த பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சப்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தால் நீ ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இது யாரை பத்தி சொல்றாரு? கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியன்னு சொல்லி இருக்காரு. அப்ப ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். சகோதர சகோதரிகளை நம்ம எப்படி பார்க்கிறோம்? மாம்சத்தின்படி அறியோம். மாம்சப்படி நம்ம எந்த உறவா? மாம்சத்தின்படி நாம எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். நாம் இந்த இடத்துல ஒன்னா வரணுன்றது நம்ம ஒரு நாள் நம்ம நினைச்சு கூட பார்க்கலாம் இல்லைங்களா? கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நம்மளை ஒன்னா கூட்டி வைக்கிறார். அதான் சகோதரர்களையும் மாம்சத்தின்படி இனி அறியோம். கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம், ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். மாம்சப்படி நாம் சகோதரர்கள் அல்ல, சகோதரிகள் அல்ல. கிறிஸ்து நிமித்தம் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஒரே தகப்பன், பிதாவுடைய ஒரே வாரிசு. அந்த ஒரு நோக்கத்துல நம்ம ஒன்னா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம ஒருவரையும் மாம்சத்தின்படி பார்க்கக்கூடாது. மாம்சத்தின்படி பார்க்கிறோமானால் நம்ம மனக்கல் என்ன ஆகிட்டு இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா குருடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை நம்ம நிதானிச்சு பார்க்க முடியும். அடுத்தபடியாக யோவான் 15ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இவர் எவ்வளவு பெரியவர். இவரை நாம் ஏதாவது ஒரு காரியத்துல ஒப்பிட முடியுமா? பிதாவுடைய வலது பாரத்தில் இருக்கிறவரு, உலகம் உண்டாக்கும் போது அவர் பக்கத்துல செல்லவர்களையா இருந்தவரு, அவருக்காகவே உலகத்தை உண்டாக்கி இருக்காரு, அவருக்காகவே சகலத்தையும் நம்ம உண்டாக்கி இருக்கிறாரு, உலகத்தை எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறாரு. இவர் நம்ம என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை சிநேகிதன்னு சொல்றேன். எவ்வளவு ஒரு மேன்மையான உறவு பாத்தீங்களா? அவ்வளவு பெரிய அவரே நம்மளை இந்த மாதிரி ஒரு உறவுல வச்சிருக்கும் போது நாம ஒருத்தரை பார்த்து டவுனா பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அவர் எப்படி பார்த்தாரு தெரியுங்களா? அவர் பார்த்த லெவல்ல நம்மளும் பார்க்கல. ஏன்னா ஒரு வசனம் வாசிக்கும் போது அவர் லாஸ்ட்ல இருந்து நம்மளை பார்த்திருக்காரு, கீழே இருந்து. என்ன இதுல பிலிப்பியர்ல அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கிடவர். பிலிப்பியர் எடுங்க. ஆமாங்க, பிலிப்பியர் 2:3 வாசிங்க. விருப்பத்துல ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இது பாருங்க, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். இது யாருக்கு சொல்றாரு? சகோதரர்கள் சொல்றாரு. நீங்க ஒருத்தர் சகோதர மேன்மையா எண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இதான் ஆவிக்குரிய கண்களோட பார்க்க சொல்றாரு, மேன்மை எண்ணிக்கொள்ளுங்க. இது யாருடைய சிந்தனை? அடுத்த வருஷம் வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பாருங்க, அவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சு? எல்லாரும் மேல வச்சு பார்த்திருக்குது. எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை பார்த்தீங்களா? இப்ப இன்னொரு வருஷம் லூக்கா 9:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி. 9:48. என் நாமத்தினிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினதை ஏற்றுக்கொள்கிறார். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் பெரியவனா இருக்கிறானோ அவனே பெரியவனா இருக்கான். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? எல்லாருக்கும் பெரியவனா இருக்கிறாரு. ஆனா அவர் பூமியில எப்படி இருந்தாரு? வசனம் சொல்லுங்க பாருங்க, உங்களில் யார் பெரியவனா இருக்காரு? அவர் எப்படி சிந்தை எப்படிப்பட்டதா இருந்திருக்கு? எல்லோரையும் பெரியவரா இருந்திருக்காரு. ஒவ்வொரு சீசர்களையும் மேன்மையா வச்சு பார்த்திருக்காரு. இந்த ஒரு கண் நமக்கு இருக்கணும்.
இந்த கண்களோட நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும் சகோதரர்களை. சின்ன காரியத்துல கூட நம்ம சகோதரர்களை கண்டுபிடிக்கலாம். சகோதரர்களை கிறிஸ்து இருக்கிற நம்ம அந்த கண்ணோட பார்க்கறது இல்லை, அதாவது கிறிஸ்துவ கண்டுகொள்றது இல்லை. பரலோகத்துல அவர் இருக்கிற இடத்துல உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்கள் நம்மளோட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் போய் சீசர்களை துன்பப்படுத்தும்போது என்னையா துன்பப்படுத்துறேன்னு சொல்றாரு. நம்ம சகோதரர்களை ஒரு சின்ன துன்பப்படுத்துறோம்னா அவரை துன்பப்படுத்துறோன்றது அந்த வசனத்திலே ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப நம்ம இந்த கண்ணோட பார்த்தாதான் கிறிஸ்துவ பார்க்க முடியும், சகோதரர்களை கிறிஸ்து இருக்கிற கண்டுகொள்ள முடியும். இப்ப இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 8, 9. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணு நல்லாவே தெரியுது எனக்குன்னு சொல்லிட்டு சகோதரர் பகைச்ச எங்கதான் இருக்காங்க? இருள்ல இருக்காங்க, கண் குருடா இருக்குன்னு அர்த்தம். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போடுறவங்களா இருக்குமானா எந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்? ஏசு கிறிஸ்து அப்படியே இருந்தாரு நமக்குள்ள. சில இடத்துல பார்த்துட்டு வேதனைப்பட்டு வேதனையோட வந்திருக்கேன் நான். இது என்ன இது கிறிஸ்துவே காணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உண்டாச்சு. கிறிஸ்துவ பேரும் பார்க்கணும், கிறிஸ்துவ பார்க்கிறோம், எல்லாரும் ஒன்னா கூடி வந்திருக்கிறாங்க, கிறிஸ்து இருக்கு. ஆனா அங்க இன்னொரு கிறிஸ்துவதான் பார்க்க முடியும். ஸோ பொறாமைகளும் கோபங்களும் எரிச்சல்களும் உண்டான ஒரு கிறிஸ்துவ பார்க்கறாரு. அது கிறிஸ்து அல்ல, இப்ப பிரபஞ்சத்தின் தேவன் இல்லையா? சோ சகோதரத்துல அன்பு கூறலன்னு சொன்னா கண் குருடாய் போச்சுன்னு அர்த்தம். வேற சொல்லுது சகோதர சிநேகம் உங்களுக்கு நிலைத்திருக்க கடவுள்னு சொல்றாரு. பாருங்க, தன் சகோதரத்துல அன்பு கூறுகிறான், ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்துல இடர்கள் ஒன்றும் இல்லை. இந்த கண் சரியா இருந்ததா சகோதரர்களை நம்ம எப்படி பார்ப்போம்? அப்ப நம்ம கிட்ட இடர்களே கிடையாது. எதுல இருந்து இடர்கள் கிடையாது? ஜீவ வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம கால் இடறி மரண வழிக்கு போகாது. கரெக்டா ஜீவ வழியிலே அது போய்கிட்டு இருக்கும், இடறவே மாட்டாங்க. சகோதரத்துல அன்பு கூறுறவங்க ஜீவ வழியில தான் போவாங்க. சகோதர பகைக்கிறவங்க ஜீவ வழியில தான் போறோம்னு நினைப்பாங்க, ஆனா கண் குருடாக்கி வேற பக்கம் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாம் அப்படி ஆயிடக்கூடாதுன்றத நாம் வேதம் நமக்கு சொல்றது. அப்படி போறவங்களுக்கு திருத்துன்னு சொல்லுவாங்க, ஒன்னும் உள்ள வெளிச்சம் இருளாக அது அப்படி எச்சரிக்கையாரு நம்மளதான் சொல்றேன். இந்த வசனம் நமக்கு தான் பேசுது. யார் செவி திறந்திருக்கோ அவங்க கிட்டதான் அந்த வசனம் பேசும், செவி திறக்காதவங்க கிட்ட அந்த வசனம் பேசாது. அடுத்ததா இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனம் 7. வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை சுற்றினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். கண்கள் யாவும் அவரை காணும். எந்த கண்ணு காணும்? ஏசு கிறிஸ்து இந்த கண்ணு காணுமா? எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த கண்ணை தான் பார்க்க முடியும். அதனால அவர் வருகைக்கு என்ன அடையாளம் சொல்லும் போது அடையாளம் தான் சொல்றாரு. இப்படி எல்லாம் வருவேன், இப்படி வருவேன், இப்படி வருவேன்னு சொல்லுது. இதெல்லாம் வரும்போது இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அத்திமரம் துளிர் விடும்போது வாசல்கிட்ட நிக்கிறாரு தெரிஞ்சுக்கிடுங்க. இப்படிதான் அடையாளம் கொடுத்திருக்காரு தவிர இந்த கண் அவரை பார்க்கணும்னு எங்கேயுமே கிடையாது இல்லைங்களா? இப்ப நம்ம பாக்குறோம் இந்த கண் தான். இந்த கண் நமக்கு குருடாகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரை கண்ணால பார்ப்போம்னு கூட நம்ம நினைச்சிருவோம். இந்த கண்ணால அவரை பார்க்கறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. வேத வசனமும் அதுக்கு எந்த ஒரு சாட்சியும் கொடுக்கல. கண்கள் யாவும் அவரை காணணும்னா பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் அந்த மனக்கண்ணை ஃபுல்லா தேவன் கொடுத்துருவாரு. அந்த ஒரு அறிவுல தான் அவரை பார்ப்பாங்க. இப்ப நாம அவரை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம்? இந்த கண்ணால பாக்குற. எங்க இருக்காரு இயேசு கிறிஸ்து? உலகத்தின் முடிவரை உங்களோட இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. எப்படி பாக்குறவரை? ஒவ்வொருத்தருக்குள்ளே பாக்குறவங்க இருக்காரு கிறிஸ்து. பாக்குறோமா இல்லையா? அப்படித்தான் அந்த உலகம் பார்க்குது. மற்ற யாரும் கண்ணால அவர் பார்க்க முடியாது. அடுத்தது எபேசியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 17, 18. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரித்தது என்னவெனில்,
மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. புத்தியில் அந்தகாரம்னா மனக்கண்ணு குருடாக அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணுங்கிறது அடுத்த வசனம் சொல்றாரு. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை அவரோடு நடக்கும்படி தங்களை கால விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். யாரு குருடா இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க. நீங்க மனக்கண் திறந்திருக்க நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்த அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்தபடி முந்தைய நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக. அதுதான் மனக்கண் திறந்திருக்குமானா பழைய மனுஷனை நம்ம கலங்கி போடுவோம். மனக்கண் திறக்கல குருடா இருக்குன்னா பழைய மனுஷனை நம்ம எப்போதும் தூக்கி சுமந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போர்வையை தான் சுமக்கணும் இல்லையா? நாளாக நாளாக என்ன பண்ண அந்த பழைய மனுஷன் நமக்குள்ள செத்து கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவார். பழைய மனுஷனை தேடணும், எங்கேயாவது இருக்கிறானான்னு தேடி பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கணும். கிறிஸ்துவ தேடக்கூடாது. ஏன்னா அவர் வளர்ந்து அடங்குனா நான் சிறுதும் அவர் பெரிதும் வேணும். அவர் பெருகிட்டே இருக்கணும் நமக்குள்ள. அவரு சிறியவராக இருந்தாலும் அவரை தேடுவோம். நாம சிறியவர்களா இருந்தோம்னா கிறிஸ்து நமக்குள் பெருகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பழைய மனுஷனை நம்ம தேடி பார்ப்போம், எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்து வெளியே வச்சு விடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்று உள்ளவர்களா அங்க இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நம்முடைய கடைசி கால சபை இன்னொரு வசனம் வாசிக்க முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:18. நான் நீ ஐக்கியனாகும்படிக்கு நெருப்பிலே புடவிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். பாருங்க எவ்வளவு இந்த வசனத்தில் நிறைய காரியம் இருக்கு. நீ நெருப்பில ஐஸ்வர்யன் ஆகும்படி எந்த ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பில புடமிடப்பட்ட பொண்ணு. நெருப்பில புடமிடப்பட்டது என்னது? கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் அவ்வளவு சுத்த சொற்களா இருக்கு. அதை சொல்றாருங்க. அது பெற்று கூட நீ ஐஸ்வர்யன் ஆயிடுவ. உன் மனக்கண்ண உன் கண்ணுக்கு கலிங்கம் போடு, நல்ல கண்ணோட கரெக்டா பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சரியான கண்ணு இல்லாத கடைசி கால சபை இருக்குன்னு பாக்குறோம். இப்போ ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 8-9. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே மீனரும் கனியற்றவர்களுமாக இருக்க விட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன, இவைகள் இல்லாதவன் எவனோ, எவைகள் இல்லாதவன், இது இல்லைன்னா கண் சொருகி போன குருடன் சொல்றாரு. அப்ப எதையோ ஒண்ணு இல்லைன்னா அப்படின்ற, எது இல்லைன்னா அப்படின்னா இப்ப நம்ம வசனம் வாசிச்சிருக்கோம் பாருங்க. 5 வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் பாருங்க, விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கம் முக்கியமானது. இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தி தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வளர்க்குங்க. அன்பை கூட்டி வளர்க்குங்க. இதெல்லாம் இருந்த கடைசியில் என்ன வந்துடும்? விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், தேவனுக்கு பயப்படுறது, ஞானத்தோட இச்சை அடக்கம், தீமை விட்டு விலகுறது, பொறுமை எப்படி வருது? உபத்திரம் பொறுமை உண்டாது. பொறுமை தேவபக்தி. என்னது? உலகத்தால் கரைப்படாததுதான் தேவபக்தின்னு சொல்றாரு. ஒரே உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்வது தேவபக்தி. அடுத்தது சகோதர சிநேகம். லாஸ்ட் டைம்ல வந்துட்டு பாருங்க. இதெல்லாம் ஒண்ணு லாஸ்ட் சகோதர சிநேகம் வருது. அடுத்தது ஃபைனலா அன்பு. ஸோ அன்பு நமக்குள்ள இருந்தா கிறிஸ்து நமக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? இது இல்லைன்னு சொன்னா இதுதான் அங்க சொல்றாரு. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகி போன குருடன் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது, நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுதான்.
நம்முடைய கண் திறந்திருக்கா, நாம் இந்த கண்ணோட எல்லாரையும் பார்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர தேவன் ரெடியா இருக்கார். நமக்காக இயேசு கிறிஸ்து பரிஞ்சு பேசுறாரு, வேண்டுதல் செய்யறாரு. அப்போஸ்தலன் பவுல் ஜெபிக்கிறாருன்னு பார்த்தோம், உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்றாரு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாம் அவர்கிட்ட கேட்டு என்னுடைய மனக்கண்ணை தெளிவாக்குங்க, நான் இந்த மனக்கண்ணோட கூட அந்த உலகத்தையும் குடும்ப சபையையும் எல்லா சூழ்நிலையும் நான் அந்த மனக்கண்ணோட பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது இந்த மனக்கண்ண தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர அவர் ரெடியா இருக்கிறார். அதான் கண் சரீரத்தின் விளக்காது. இந்த கண்ணு நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்ம செய்கை எல்லாமே சுத்தமா இருக்கும், அன்பு நம்ம கிட்ட கண்டிப்பா வெளிப்படும். அதான் சொல்றாரு, கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்குது. ஸோ நமக்கு முக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்க்கணும்னு சொல்லும்போது, கண்ணுன்னும் போது தேவன் நமக்கு கொடுத்த மனக்கண்கள், சத்தியத்தின் அறிவுன்னு சொல்லலாம் இல்லைங்களா. பிறகு ஆவிக்குரிய கண்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கண்ணோடு நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்குள்ள கிறிஸ்துவை நம்ம இந்த உலகத்துல பார்க்கலாம். இந்த ஒரு கண் இல்லைன்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவை பார்க்கவே முடியாது. ஒரு சகோதரருக்குள்ள கிறிஸ்துவ பார்க்கணும்னு சொன்னா எப்படி பார்க்க முடியும்? ஆனா அவர் எப்படி பார்க்கணும்னா அந்த கிறிஸ்துவோட அந்த கண்ணோட பார்க்கும்போது கண்டிப்பா சகோதரோட கிறிஸ்துவ பார்க்கலாம், கொஞ்சமா பார்க்கலாம். சகோதரருக்குள்ள கொஞ்சோடு கிறிஸ்து இருக்கான்னு வச்சுருங்களேன், இன்னும் 5 வருஷம் 6 வருஷமோ கிடையாது, 1 வருஷத்துல கூட கிறிஸ்து ஃபுல்லாயிடுவாரு. கொஞ்சமா இருக்க கிறிஸ்து வளர்ந்து ஃபுல்லாயிடுவாரு. அது வல்லவரா இருக்காரு இல்லையா. அந்த ஒரு கிறிஸ்துவ பார்த்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல மன்னிப்போம், சகோதரோட அன்பு கூறுவோம், மற்றவங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த ஒரு கண் நமக்கு எப்போதும் திறந்திருக்கணும். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, உன்னிலுள்ள வெளிச்சம் இல்லாதபடி எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறக்க வைத்து நாம் இந்த கண்களோட பார்க்கவும் நாம் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல மாற்றத்தோடலாம் கொண்டு நிறுத்தவும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து காப்பாங்க.